கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் சாலையோரம் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் சாலையோர கடைகளில் குவிந்து வாழை இலை, தேங்காய், வாழைப்பழம், பூ உள்ளிட்ட படையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் சாலையோர சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை நடைபெற்று வருவதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து சித்தம்பலம் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சாந்தி கார்டன் பகுதியில் ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்லடம் சேடப்பாளையத்தை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் குட்காவை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த பல்லடம் போலீசார் பிரேம்குமாரை கைது செய்து சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள சென்றாயன் மலை, சாலமரத்துப்பட்டி, கும்மனூர், கேரிக்கேப்பள்ளி, குருகப்பட்டி, ஓட்டப்பட்டி, கொடமாண்டிப்பட்டி பகுதியில் மா விவசாயம் பிரதானமாக உள்ளது. இதில் இடைப்பருவ நிலையில் மா 1500 ஏக்கரில் சாகுபடி செய்துள்ளனர். குறிப்பிட்ட காலத்தில் மரங்களை கவனம் செய்து உரமிட்டு நுண்ணூக்கிகளை பயன்படுத்துவதால் இடைக்காலத்தில் மாமரங்களில் மாங்காய்கள் காய்த்து சீசன் காலத்தை விட கூடுதலான மகசூல் கொடுத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்தது. ஆம்பூர் நகர பகுதிக்குட்பட்ட பகுதியில் இரவு பெய்த கனமழையால் ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பு எதிரில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுப்பாதையில் மழை நீர் குளம் போல் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் மலையாண்டி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ரோஹித் குமார். இவர் சிவகங்கை இளையான்குடி அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாகநாதன் என்பவர் ரோஹித் குமாரின் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேராக மோதியுள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த ரோஹித் குமார் மற்றும் நாகநாதன் இருவரும் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரோஹித் குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து ரோஹித் குமாரின் தந்தை இளையான்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தெர்மல் நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஊரணி ஒத்த வீடு பகுதியில் கணேசன் மற்றும் அவரது மகன் முத்துக்குமார் ஆகியோர் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு இரும்பு கடையில் கணேசன் மற்றும் அவரது மகன் முத்துக்குமார் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஊரணி ஒத்த வீடு பகுதியைச் சேர்ந்த முருகையா என்ற நபர் கணேசனிடம் 500 ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார். அப்போது கணேசன் பணம் தர மறுத்ததால் கணேசனை தாக்கி பிரச்சினை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தந்தை மகன் இருவரும் சேர்ந்து முருகையாவை தாக்கி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முருகையா தனது நண்பர்களான கருப்புசாமி, சங்கர், மாரிமுத்து ஆகியோரை அழைத்துக் கொண்டு வந்து கணேசனை தாக்கியதுடன் முத்துக்குமாரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தெர்மல் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றவாளிகள் முருகையா, கருப்பசாமி, மாரிமுத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மருங்கூர், கீரனூர், மேலப்பாளையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா சாகுபடிக்காக பயிர் செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் வயலில் தேங்கியிருக்கும் மழை நீர் வெளியே செல்ல முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த வனங்களில் புலி, சிறுத்தை, காட்டு மாடு, யானை உள்ளிட்ட வன விலங்குகளும், அரிய வகை ஊர்வன மற்றும் நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய இரு வாழ்விகளும் உள்ளன. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஹெர்பெட்டா பவுனா எனப்படும் ஊர்வன மற்றும் இரு வாழ்விகள் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த மாதம் 7ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி வரை நடந்தது. முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் மேற்பார்வையில் மசினகுடி கோட்ட துணை இயக்குநர் அருண்குமார் தலைமையில் 15 நிபுணர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் MTR ஊழியர்கள் தொழில்நுட்ப ஆதரவுடன் கணக்கெடுப்பை மேற்கொண்டனர். இக்கணக்கெடுப்பில் அழியும் பட்டியலில் உள்ள 21 இனங்கள் உட்பட 33 ஊர்வன இனங்கள் மற்றும் 36 நிலம் மற்றும் நீர்வாழ்விகள் இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் மாலை பன்னீர்செல்வம் பூங்கா, சம்பத் நகர், காளை மாட்டு சிலை, கருங்கல்பாளையம், பேருந்து நிலையம், மாணிக்கம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புறநகர் பகுதியான சித்தோடு, காஞ்சிக்கோவில், பெருந்துறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உலக இருதய தினம் செப்டம்பர் 29ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் இருதய நோய் வராமல் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் மருத்துவர்கள், அரசு சார்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கால்வின் மருத்துவமனை சார்பில் இருதய நோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சுமார் 10 கிலோமீட்டர் கொண்ட இந்த மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் முதல் பரிசை வடசேரி பகுதியைச் சேர்ந்த ஜெகன் ராஸ் என்ற நபர் தட்டி சென்றார். உலக இருதய தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த மாரத்தான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு உலக இருதய தினத்தில் இருதயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இருதயம் தான் ஒரு 4 பேர் இறக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேர் இறக்குறதுக்கு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் தான். ஹார்ட் அட்டாக் எப்படி வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் என்னென்னா ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, அது மட்டும் இல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வர்றோம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் GNT சாலையின் 2 பக்கங்களிலும் உள்ள சாலை ஓரங்களில் 155 கடைகள் உள்ளன. இவற்றை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதை நிறைவேற்றப்படாமல் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் செங்குன்றம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செல்லும் இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கடை நடத்தி வரும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பேரூராட்சி அலுவலகம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட சிறு கடை நடைபாதை வியாபார அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. உழைப்போர் உரிமை இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மேட்டுக்கடை பகுதியில் உள்ள விடிவெள்ளி முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இல்ல நிர்வாகிகள் கோபால், சரிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அழகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற முதியோர் மற்றும் சிறார்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் 91 வயது மூதாட்டி ராமாயிக்கு கிரீடம் வைத்தும் 87 வயது முதியவர் முத்து மற்றும் குமாரசாமி ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மூதாட்டிகள் ராமாயி, விஜயா, எலிசபெத், மல்லிகா மற்றும் முதியவர்கள் முத்து, குமாரசாமி, லூர்துசாமி ஆகியோர் DJ இசைக்கு குத்தாட்டம் போட்டு நடனமாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளில் தூய்மை பணியாளர்களை கொண்டு தினமும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து வாங்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் 12வது வார்டு பகுதியில் குடியிருப்புகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முறையாக வாங்கிக் கொண்டு செல்லாமல் சிலர் சாலை ஓரங்களில் கொட்டி தீ வைத்து செல்கின்றனர். மேலும் இறந்து போன நாயை குப்பை வாகனத்தில் எடுத்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போடாமல்
சாலையோரத்தில் கொட்டப்பட்ட குப்பையோடு சேர்ந்து தீ வைத்து உள்ளனர். இதனால் தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் குப்புசாமி நகரை சேர்ந்த விஜயா மற்றும் விருத்தா ஆகிய இருவருக்கும் தாய் தகப்பன் வழிவந்த சொத்து சம்பந்தமாக நீண்ட கால பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சொத்தில் மூத்த மகள் விஜயா உழவு செய்து உளுந்து விதைக்க முற்பட்ட போது சகோதரி விருத்தா, அவரது கணவர் ரஞ்சித், மகன் சக்திவேல், அவரது மனைவி லாவண்யா ஆகியோர் விஜயாவையும் அவரது கணவர் பெருமாள், மகன் ரமேஷ் ஆகியோரை இரும்பு கத்தியால் தாக்கியதில் அவர்கள் பலத்த காயமடைந்து செங்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மேல்செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஜயா மற்றும் விருத்தா குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய புதிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன், ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தினமும் ஒரு சட்டம் உருவாக்குகிறார்கள். வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் உணவு, கட்டிடம் என பல்வேறு தொழில்களில் ஜிஎஸ்டி குளறுபடிகள் உள்ளது எனவும் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி அகற்றப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். 15ஆம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 17ஆம் தேதி மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி 1/10/2024 திருச்சியிலே கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம், நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 29/9/2024 அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார். அதனால் நாங்கள் 1/10/2024 எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் 43 மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 43 மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமனதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும், பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மஸ்மர்காந்தன் வெள்ளையன் அவர்களும், பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம். அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன், கே தேவராஜ், திரு பாலகிருஷ்ணன், திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது, அனைவருக்கும் வழங்குகிறோம். அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம், போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஜெகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 1ஆம் தேதி வடசென்னை அனல்மின் நிலைய 2வது நிலையில் ஹாலோ பிளாக் கற்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சாம்பல் ஏற்றி செல்ல சென்றபோது அந்த பகுதியில் உள்ள கூலிங் டவர் அருகே சிறுநீர் கழிக்க சென்றுள்ளார். அப்போது சாம்பல் நீரை வெளியேற்றும் கால்வாயில் விழுந்து அவர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மீஞ்சூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் அனல்மின் நிலைய தீயணைப்புத் துறையினர் நாகராஜை தேடி வருகின்றனர். இந்நிலையில் 4 நாட்கள் ஆகியும் அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் விரைந்து நாகராஜை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் ஏழேரி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த 2018ஆம் ஆண்டு இரவு சிறுநீர் கழிக்க வீட்டிற்கு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பாமல் போயுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை செய்த நிலையில் கோப்பிலியன் குடிகாடு கிராமத்தை சேர்ந்த அருள் செல்வன் என்பவர் கடத்தி சென்றிருப்பது தெரியவந்தது. மேலும் அருள் செல்வனுக்கு துணையாக சிறுமியின் சித்தப்பா பழனிசாமியும் இருந்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இவ்வழக்கானது அரியலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குற்றவாளியான அருள் செல்வனுக்கு 10 ஆண்டுகளும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் உள்ள ராமாபுரம் ஸ்ரீராம் நகர் 2வது தெருவில் ராதா ரவி, ராஜா, சந்திரசேகர் ஆகியோர் வசித்து வந்தனர். கூலி தொழிலாளிகளான இவர்கள் காலை வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் திடீரென ராதா ரவி என்பவரது வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை அடுத்து காற்றின் வேகத்தால் தீ வேகமாக பரவி அருகில் உள்ள வீடுகளுக்கும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 3 வீடுகள் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. இதனால் வேதனை அடைந்துள்ள பாதிக்கப்பட்டவர்கள் அரசு சார்பில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் எதிரே 2 குதிரைகள் சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ஒரு குதிரை இறந்த நிலையில் மற்றொரு குதிரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் வனத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து குதிரைக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கி மேற்சிகிச்சைக்காக குதிரையை அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் இறந்த குதிரையை அங்கேயே குழி தோண்டி புதைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மணிகண்டம் போலீசார் இந்த குதிரையின் உரிமையாளர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் வந்த நபர் திடீரென சாலையின் நடுவே படுத்து அட்டகாசம் செய்துள்ளார். பிறகு எதிரே வரும் பேருந்துகளையும் வழிமறைத்து தொந்தரவு செய்ததால் வாகன ஓட்டிகள் கடும் இடையூறுக்கு உள்ளாகினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த நபரை அழைத்து எச்சரித்து அனுப்பினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாணவரணி மாநில துணை செயலாளர் கோகுல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வை முதலமைச்சர் தலைமையிலான அரசு மூலம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணலில் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திமுக மாணவரணி மற்றும் கம்பம் ஒன்றியம், ஆண்டிப்பட்டி ஒன்றியம், சின்னமனூர் ஒன்றியம் போன்ற பகுதிகளிலிருந்து திமுக மாணவரணி ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை வழங்கினர். இதனை மாணவரணி மாநில துணை செயலாளர் கோகுல் சரிபார்த்து நேர்காணல் செய்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக மயிலாடுதுறைக்கு வருகை தந்த அமைச்சர் கோவி செழியனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் கோவி செழியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கோவி செழியனுக்கு திமுகவினர் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதில் MP சுதா, காங்கிரஸ் MLA ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சுவாமி பிறந்தநாள் விழா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி கலந்து கொண்டு அவரது நினைவிடத்தில் மலர் மாலை வைத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, பெண்ணாகரம் ஒன்றிய குழு தலைவர் கவிதா ராமகிருஷ்ணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
திருவள்ளூர் பஜார் வீதியில் இயங்கி வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கோஆப்டெக்ஸ் சார்பாக தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கலந்து கொண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கோஆப்டெக்ஸ் பட்டு, பருத்தி ரகங்கள், வேட்டிகள், லுங்கிகள் உள்ளிட்ட புதிய துணி ரகங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 30 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கைத்தறி ஆடைகள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தைக்கு பெங்களூரு, ஒசூர், மைசூர், திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வண்ண வண்ண மலர்கள் விற்பனைக்கு வருகின்றன. அதேபோல் குமாரபுரம், ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. தற்போது நவராத்திரி தொடங்கியுள்ளதால் கோவில்கள், இல்லங்களில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம். இதனால் அதற்கு தேவையான பூக்களை வாங்குவதற்காக ஏராளமானவர்கள் வருகை தந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதன் காரணமாக பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி பிச்சிப்பூ 750 ரூபாய்க்கும், மல்லி 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் தினசரி 2 அல்லது 3 ரூபாய்க்கு விற்பனையாகும் தாமரை மலர் 10 மடங்கு உயர்ந்து ஒரு தாமரை 10 முதல் 15 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி விழா நாட்களில் இதன் விலை மேலும் உயரும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சீவலாதி கிராமத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான கண்டு மேய்க்கி ஆறு தர்காவில் இந்துக்கள் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு மல்லிகைப்பூ, பொறி ஆகிய பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். பின் தர்காவின் வாசலில் சுட சுட சமையல் செய்து பட்டை ஓலையில் கரிசோறு வைத்து வழிபட்டு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பின்னர் அனைவருக்கும் விபூதி, குங்குமம், வெல்லம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இஸ்லாமியர் வழிபாட்டு தலத்தில் இந்துக்கள் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்தியது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு போச்சம்பள்ளி, காரடியூர், பாரூர், அரசம்பட்டி, அகரம், மஞ்சமேடு மற்றும் புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் சீதோசன நிலை மாறி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு சுங்கச்சாவடி பகுதியில் கயத்தாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆர்த்தர் ஜஸ்டின் சாமுவேல்ராஜ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக கோவாவில் இருந்து வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர். சோதனையில் கோவாவில் இருந்து மது பாட்டில் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து லாரி ஓட்டுநர் ராஜா, புதுக்குடியை சேர்ந்த முனியசாமி மற்றும் 40 பெட்டிகளில் இருந்த மது பாட்டில்களையும் சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கயத்தாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் பேரூராட்சியில் ரத்த தானம் வழங்குவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமினை திருப்பெரும்புதூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வங்கி அலுவலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த முகாமில் பெடரல் வங்கியின் மண்டல தலைவர் பாலமுருகன், கிளை மேலாளர் ஸ்ரீகாந்த், சென்னை ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், வங்கி அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குயிலம் ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் செங்கம் பேரூராட்சி தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்திட செங்கம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சிறிய ஊராட்சிகளை தற்போதுள்ள பேரூராட்சிகளுடன் இணைப்பதற்கான பேரூராட்சி சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செங்கம் அடுத்த குயிலம் ஊராட்சியை செங்கம் பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரூராட்சியில் இணைத்தால் தங்கள் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை திட்டங்கள் கிடைக்காது எனவும், குழாய் வரி மற்றும் அனைத்து வகையான வரிகளும் அதிக அளவில் இருக்கும் என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் செங்கம் போளூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி
கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாத காலமாக புல்லட் ராஜா மற்றும் கட்டபொம்மன் என்ற 2 ஆண் காட்டு யானைகள் தேயிலை தோட்டம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருகிறது. இந்நிலையில் சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தை யானைகள் உடைத்து அங்கிருந்த அரிசிகளை சாப்பிட்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த யானை விரட்டும் குழுவினர் 2 யானைகளையும் அருகாமையில் உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். அருகே கீழவரவுக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் பாரதிதாசன் மகள் பவித்ரா. இவர் சீர்காழியில் உள்ள தனியார் சுய உதவிக்குழுவில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் பவித்ரா சீர்காழியிலிருந்து பணி நிமித்தமாக திருமுல்லைவாசல் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சீர்காழி திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது சீர்காழியிலிருந்து திருமுல்லைவாசல் நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக பவித்ரா மீது மோதியதில் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி போலீசார் பவித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அரசு பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே உள்ள எலமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோகுல். இவர் தனது காரில் வாத்தலை அருகே உள்ள சிறுகாம்பூர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது காரில் பெட்ரோல் தீரவே கோகுல் அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு வந்து காரில் ஊற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கோகுல் காரை ஸ்டார்ட் செய்யும் போது திடீரென கார் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட அவர் காரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் தீயில் முற்றிலும் கருகி சேதமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வல்லவாரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பு கட்டிடத்திற்கு சுமார் 52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட கிராம மக்களுடன் சேர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நாட்டினார். முன்னதாக பள்ளிக்கு புதிய சமையல் கூடம் கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிராமத்து பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் செல்வம், மருதமுத்து ஆகியோர் நினைவாக 3ஆம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் 9 மாடுகளும், நடுமாடு பிரிவில் 14 மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 27 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது. இப்போட்டியை சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மதுரையில் பலத்த சூறாவளி காற்று வீசி லேசான மழை பெய்தது. இந்த பலத்த காற்றால் முனிசாலை இஸ்மாயில்புரத்தில் ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதேபோல் அரவிந்த் கண் மருத்துவமனை அருகிலும் தவிட்டு சந்தை பகுதியில் மரங்கள் சாய்ந்தன. இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து மற்றும் மின்சாரம் பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்க வேண்டும், வீடு உரிமையை சட்டமாக்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் 200 நாள் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.